ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேச்சாரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிறுகீரையை வச்சு ஒரு பாசிப்பருப்பு கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல சிறுகீரையை எடுத்து அதில் இருக்கிற இலையை மட்டும் ஆஞ்சிக்கணும். நல்ல இலையாக பார்த்து ஆஞ்சிக்கோங்க. அதில் பூச்சி இலைலாம் இருந்தால் அதை எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க 2-3 தடவை. ஏன்னா அதில் மண் இருக்கும், அதனால் நம்ம அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு வானல் எடுத்து அதில் 100 கிராம் பச்சைப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நம்ம வேக விட போகிறோம். இது குக்கரில் போடாமல் இந்த மாதிரி வானலில் போட்டால் தான் கடையெல்லாம் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பருப்பு எல்லாத்துக்குமே பெருங்காயத்தூள் போடணும். அப்புறம் 2 தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நறுக்கி நம்ம பச்சை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு பருப்பு வேகிற வரைக்கும் அதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வெந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிறுகீரையை போட்டுக்கலாம். சிறுகீரையை போட்டு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. கொஞ்ச நேரத்துலேயே அதோட கலர் மாறினதுமே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வெந்ததும் இறக்கி நம்ம சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறது பார்க்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி அதில் வடகம், ஒரு 4 பல் பூண்டை தட்டிக்கோங்க. அதையும் போட்டதுக்கப்புறம் அதில் நான் மோர் மிளகா ஆட் பண்ணுறேன். மோர் மிளகாவும் போடலாம், சாதா மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம கீரைக்கடையில் இதில் எடுத்து ஊற்றினோன்னா நம்முடைய சிறுகீரை பாசிப்பருப்பு கடையல் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.